வச்சு விசிறுன்னு எல்லாம் சொல்ல தெரியுது. ஆனா அந்த சேலையை பத்தியும் சேலை கட்டிருக்கிறத பத்தியும் ஒரு வார்த்தை சொல்ல தெரியல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வேற நீங்க தான் சொல்லணும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, தெரியும்ல. எதுக்கு? எதுக்கா? ஆமா எதுக்கு? நிஜமா சொல்லு, உனக்கு எதுக்குன்னு தெரியாதா? தெரியலங்கிறதுனால தானே கேக்குறேன். என்ன இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு? இந்த மனுஷன் வேற அவன் கூட சேர்ந்துக்கிட்டு தோட்டத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு சோறு எடுத்துட்டு போறதுக்குள்ள சப்பா முடியலடா சாமி. அடுத்த வாரம் என்ன நாள் வருது யோசிச்சு பார்த்து சொல்லு. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன என்ன என்ன? விநாயகர் சதுர்த்தி தானே? கரெக்டா? ரொம்ப கரெக்டுமா. அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தி தான் வருது. போய் கொலக்கட்டை செஞ்சு பிள்ளையாருக்கு படையில போடு போ. சரிங்க. ஐயோ சிரிப்பு. ஏன் மலரு, அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்திங்கிறது மட்டும்தான் உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஆமாங்க. ஒரு ஆசையோட, ஒரு ஆர்வத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட அடுத்த வாரம் என்ன நாள் வருதுன்னு கேட்டா கல்யாண நாள்னு ஞாபகம் வருதா பாரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னைக்கு லவ்வ சொல்லி ரொமான்ஸ் பண்ணி புள்ள குட்டியை பெத்துக்கிறது. கால கொடுமடா கதிரேசா. என்னங்க யோசிக்கிறீங்க? நிஜமாவே அடுத்த வாரம் என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் வரலையா? மலர், தெரியுதா தெரியலையா? அது எப்படி தெரியாம இருக்கும்? தெரியுது. என்ன நாள் சொல்லு. சொல்லு, என்ன நாள்? கல்யாண நாள். மொட்டையா கல்யாண நாள்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாரோட கல்யாண நாள்? ஓ, நான் யாருக்கோ தாலி கட்டியிருக்கேன் போல. எனக்கும் அந்த யாருக்கோ கல்யாண நாள், அப்படிதானே? அப்ப யாரோட கல்யாண நாள்? ஓ, உங்களுக்கு மட்டும் கல்யாண நாள் வருதா? அப்ப கரெக்டா சொல்லு. உங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாண நாள். ப்ளூ கலர் சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. வந்த உடனே சொல்லணும்னு தான் பார்த்தேன். ஆனா நான் சேலையை நோட் பண்ணுங்கிறதுக்காக நீ பண்ண வேலையெல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்துச்சா, அதான் அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். நீ இந்த ப்ளூ கலர் சாரியை கட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அளவிட முடியாத உன்னோட இந்த அழகு அல்லது பேரழகா இருக்க. தேங்க்ஸ்.
ஆஹா, ஆபத்து நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கே. தடுத்து நிறுத்துடா தங்கராசே. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி வண்டி ஓட்டிட்டு வரும்போது குறுக்க வந்து நிக்கிறீங்க. வண்டி ஏதோ நின்னதுனால சரி, இல்லனா என்ன ஆயிருக்கும்னு தெரியும்ல. என்ன ஆயிருக்கும்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இங்க எதுக்கு இப்ப வந்த? அதான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு காலையிலேயே சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? ஆமால. சரி, வாங்க போய் சாப்பிடலாம். அந்த பக்கம்லாம் வேண்டாம், நீ யூட்டன் போடு, இந்த பக்கம் போ. ஏன் அந்த பக்கம் என்ன? ஏய், அந்த பக்கம் உன் தம்பி இருக்காண்டி. ஏன் என் தம்பி இருந்தா என்ன? ஏய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஆசையா மாமனுக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்க. அத அப்படி ஓரமா போய் ஒரு மாமரத்தடியில உட்காந்து கொஞ்சி கொலாவி, நான் உனக்கு ஊட்டி விட நீ எனக்கு ஊட்டி விடன்னு கொஞ்சி கொலாவி சந்தோஷமா சாப்பிடுவாங்களா? அதை விட்டுட்டு உன் தம்பி முன்னாடியே உட்காந்து சாப்பிடுவ? இதுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. நேத்து எப்படி என்ன கையொங்கிட்டு அடிக்க வந்தீங்க? அடிய ஈஸ்வரி, அடிக்கிற கை தாண்டி அணைக்கும். ஏய், புரியல? இப்ப என்ன அணைக்க போறேன்னு சொல்றீங்களா? ஏன் அணைக்க கூடாதா? அனுப்பிங்க அனுப்பிங்க. சரிடி, சிலுத்துக்காதடி. நீ வா, நம்ம அந்த பக்கம் போய் சாப்பிடுவோம். ஏண்டி, மாமன் கூப்பிடுறேன்ல, வரமாட்டியா? வண்டியை திருப்புடி. அவ்வா, மாப்பிள்ளை வெற்றி, நான் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பெரிய பிரளயமே நடந்திருக்கும்யா. ஜஸ்ட் எஸ்கேப்டி. மாப்பிள்ள, நீ அங்கிட்டு லவ் பண்ணியா? நாங்கள் அக்கா கிட்ட இங்கிட்டு லவ் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, உங்கள் அக்கா கிட்ட லவ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஏங்க, இதோ வந்துட்டேன் டார்லிங். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஐயோ, இதுக்கு மேலே சாப்பிட்டா அவ்வளோதான். ஏற்கனவே கழுத்து வரைக்கும் சாப்பிட்ருக்கேன் நான். சரி, எந்திரிச்சு போய் கை கழுவுங்க. உங்களோட பொண்டாட்டியா இந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் அதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. என்னைக்கு நீங்கள் உங்கள் மனசார என்னையும் என் காதலையும் ஏற்றுக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த சாப்பாடை சாப்பிடணுன்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட விரும்பலை.
எங்கே போறாளோ கேட்போம். பஸ் பஞ்சர் ஆகி பாதி வழியில பின்னாடி நின்றுட்டு இருக்க. இந்த சப்ப மூக்கி எங்க போறதுக்கு இப்படி ஜம்முன்னு கிளம்பி நின்றுட்டு இருக்கா. இவகிட்ட பஸ் பஞ்சர் ஆகி நிற்கிது, இன்னைக்கு வராதுங்கிற விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? சரி விடு, எதுக்கு சொல்லிட்டு கால் வலிக்கு அவ இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கட்டும். இப்ப எதுக்கு வந்து நின்னு என்னவே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, வெளியே எங்கேயா போறியா என்ன? டேய் சப்பமூக்கி, ஒன்ன தாண்டி கேட்குறேன், வெளியே எங்கேயா போறியா? பார்த்தா எப்படி தெரியுதா? ஒரு ஆளு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தா வெளியில எங்கேயாவது கிளம்பி போறாங்க தானே அர்த்தம். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு சொல்லி கேட்க வந்துட்டார். சரி எங்க போற? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. சரி சரி, நீ நில்லு. நீ போன காரியம் உருப்பட்ட மாதிரி தான். நான் போற காரியம் ஏன் உருப்படாம போகுது? நீ போற காரியம் தான் உருப்படாம போகுது. டேய், என் காரியம் ஏண்டி உருப்படாம போகும்? என்கிட்ட வண்டி இருக்குது, என் காரிய பாட்டுக்கு தானா நடக்கும். உனக்கு பஸ் வந்தாதான் உன் காரியம் உருப்படும், புரியுதா? நீ ஒரு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கல, அந்த பஸ் ஆட்டுக்குளம் பக்கத்துல பஞ்சர் ஆகி நின்றுட்டு இருக்குது. நீ எம்பட்டு நேரம் இங்க காத்துட்டு இருந்தாலும் அது வராது. நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தேவடேன்னு இங்கே காத்துட்டு இருக்க வேண்டியதான். என்னையா சொல்ற? பஸ் பஞ்சரையா நிக்குது? ஐயோ, நாளைக்கு 12 மணிக்குள்ள பேங்க் போய் ஆகணுமே. ஓ, 12 மணிக்குள்ள பேங்க்குக்கு போகணுமா? ஐயோ, இன்னைக்கும் வேலை நடந்த மாதிரி தான், அந்த பஸ்ஸும் அந்த மாதிரி தான். நீ இப்படியே நின்னுட்டு சரியா? இந்த 16 வயது நிலை படம் பார்த்திருக்கியா? அதுல அந்த மயிலு சப்பானி ஜெயில இருந்து வருவான் காத்துட்டு இருப்பா தெரியுமா? அதே மாதிரி நீயும் இந்த பஸ் வரும்னு இந்த வெயில காத்துட்டு. நான் கிளம்புறேன், பாய். ஏண்டா முட்டை போண்டா, நான் ரோட்ல நிக்கிறது உனக்கு அவ்வளோ சந்தோஷம்ல? இருடா, இப்ப யாரு நிக்கிறாங்கன்னு பாப்போம். அகிலாண்டேஸ்வரி, நான் கிளம்பிடுமா? ஏய் அகிலா, ஏய் ஏய் அகிலா, ஏய் அகிலா, கண்ணத்தோ என்ன ஆச்சு? அகிலா இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. அகிலா எந்திரி, வல்லாடாதரி எந்திரி. இப்ப பாட்டுக்கு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா. வீக்கா இருக்குடா அகிலா. ஏ அகிலா, பைக்க தூக்கிட்டு எங்க போனா இவ? அகிலா, ஏ அகிலா, திமிரு பிடிச்ச. யாருங்க? யார் பேசுறீங்க? ஏய் எங்கடி இருக்க நீ? எங்கடி போன? பைக் எங்கடி என்னோடது? நான் ஃபுட் டெலிவரி பண்ணனும் விளையாட் பண்ணிட்டு இருக்காத, திரும்பி வா. ஒரு முக்கியமான பேங்க் வேலை இருக்குது, அத 12 மணிக்குள்ள நான் தான் முடிக்கணும்னு சொன்னேன்ல, அதான் உன் பைக் எடுத்துட்டு பேங்க்குக்கு போயிட்டு இருக்கேன். இங்க பாருடி, சொல்றத கேளு, மரியாதையா திரும்பி வா, எனக்கு வேலை இருக்கு. ஃபுட் டெலிவரி கொடுக்கணும்டி, வெறுப்பேத்தாத உன்னை கொன்றுவேன். டென்ஷன் ஆகாத ராஜா, நான் பேங்க்குக்கு போறேன்னு சொன்னதுக்கே டென்ஷன் ஆனனா?
நான் பேங்க் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கணேஷ் தேட்டர் போயிட்டு ஒரு சூப்பர் படம் ஒண்ணு பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீமை போட்டு தாக்கிட்டு அப்புறம் சாயங்காலமா அந்த பக்கம் நான் வரேன். சப்போஸ் நீ அங்க நின்னுட்டு இருந்தனா போனா போதுன்னு உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? ஏய் என்ன விளையாட்டா உனக்கு? தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, சொல்றது புரியுதா? வேலை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு திரும்பி வாடி, எனக்கு ஃபுட் டெலிவரி இருக்குடி, புரிஞ்சுக்கோடி. தயவு செஞ்சு வாடி நீ திரும்பி. ஏண்டா லாலா லக்கடி, உன் வேலை மேல அவ்வளோ பயம் இருக்கிறவன் வேலை பார்க்காம ஏன் கூட எதுக்குடா வந்து உரண்ட இழுக்கிற? சொல்றத கேள்றி, வெறுப்பேத்தாத, திரும்பி வந்துரு. முடியாது ராஜா. என்ன பேச்சு? பஸ் பஞ்சர் ஆன விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு என் கூட வா, நான் போற வழியில உன்னை இறக்கி விடுறேன்னு சொல்லிருக்கணும். இல்லையா ரொம்ப நேரம் நிக்காத, பஸ் பஞ்சர் ஆயிருக்குன்ற விஷயத்தையா சொல்லிருக்கணும். அத விட்டுட்டு நில்லு நில்லுன்னு நக்கல் பண்ணா இப்ப நீ நில்லு ராஜா. பஸ் வருமா வராதான்னு பாத்துட்டு கால் கடுக்க நீ நில்லு ராஜா. நான் வரட்டுமா? பாய் பாய். சொல்றது கேள்றி, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது, சரியா? நல்லா இல்ல. இல்ல ராஜா, நீ சொல்றத நான் கேக்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல ராஜா. அக்காக்கு பேங்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. விக்ரன், பாய் பாய். டேய் இரு வைக்க. சார், நான் பக்கத்துல தான் இருக்கேன் சார், வந்துடுறேன் சார். சாரி சார், வந்துடுறேன் சார். அப்பாட ஆர்டர் பண்ணவனும் கால் பண்ணிட்டானே. என்ன பாக்குற? போனா போதும் தான் திரும்பி வந்தேன். உன் பொழப்ப நான் ஏன் கெடுக்கணும்? போ, பைக் எடுத்துட்டு போய் வேலையை பாரு. என்ன பாக்குற? போன்னு சொல்றேன்ல. சப்ப மூக்கி, அப்படி சொல்லாத. அப்படி தாண்டி கூப்பிடுவேன், சப்ப மூக்கி. அப்போடா முட்டை போண்டா. இப்ப கூட வந்து வண்டியில ஏறு, நான் உன்னை இறக்கி விடுறேன்னு சொல்றான்னு பாரு. வண்டியில வரியா? இறக்கி விடுறேன். உன்னை தாண்டி கேக்குறேன், வரியா? இறக்கி விடுறேன். கேக்குறல்லடி, வரியா இல்லையாடி? சரி, வர.